வாங்குனீங்க சார்? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், என் பையனுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, நீங்கள் கொடுக்கல. சரி ரைட்டு ஓகே, என் பையனோட சேஃப்டிக்காக நீங்கள் சொன்னீங்க. என்னோடய கேள்வி ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக 200 ரூபா பணம் வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட்டு ஸ்கூலு, எதுக்காக 200 ரூபா பணம் வாங்குனீங்க? என்ன சார்? சார் நீங்கள் தான் ஹெச்எம், உங்கள்கிட்ட தான் பேச முடியும் கடைசி கட்டம். நான் ஃபைனலாக வந்துட்டேன் சார். என்னோடய கேள்வி ஒன்று தான், எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, என் பையனுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சரி ஓகே சார், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்காக 200 ரூபா பணம் வாங்குனீங்க சார்? எத்தனை தரம் சொல்கிறது? எதுக்காக சார்? வினாத்தாள் கட்டணும் 50 ரூபா, பிடிஏ கட்டணும், பாய்க்கு 50 ரூபா அப்ளிகேஷன். சரிங்க சார், இதில் ஒன்றும் பிரச்சனைக்கு வேலை இல்லையே. பண்ணிட்டு நீங்கள் எக்கோனமி ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதானே சார் உண்மை? சரி ஓகே சார், சரி ஓகே சார். சார் அவர் நீங்கள் நல்லா வீடியோ எடுத்துங்க தெளிவாக. அவங்க வந்து வினாத்தாள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்காக தான் காரணம் 200 ரூபா பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சரிங்க சார், நாலுலேருந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பலை. சரிங்களா, எங்கிட்ட பணம் கிடையாது. 200 ரூபா பணம் என்கிட்ட எதுக்காக வாங்கினாங்கங்கிறது எனக்கு தெரியும் சார். சரிங்களா, அதை வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறேன். ஓகேங்களா சார்? ஒன்றும் தப்பில்லை.